இந்த வீடியோவில் நம்ம இப்போது இந்த ஸ்னேக் கியூபை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ண போகிறோம், பெருசாக எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக எப்படி சால்வ் பண்ண போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். இது சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் ரெண்டு ஸ்டெப் மட்டும் நம்ம நோட் பண்ணி ஒழுங்காக ஃபாலோ பண்ணிட்டோம்னா மற்றதெல்லாம் அப்படியே ஃபாலோயிங் ப்ளேஸ் மாதிரி தானாக வந்து அப்படியே செட் ஆகிடும். அந்த க்யூப் சால்வ் பண்ணி கொடுத்துரும் அப்படியே. சரி, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த க்யூபை நல்லா நீட்டாக எவ்வளோ அழகாக நீட்டாக பிரிக்க முடியுமோ பிரித்து அப்படி வச்சிடலாம். ஒரு கார்னர் பார்த்திங்கன்னா நம்ம இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் உள்ள டபிள்யூ மாதிரி கொஞ்சம் பெருசாக வைடனாக ஒரு டபிள்யூ மாதிரி ஒரு இருக்கும். அதே அதர் சைட் ஆஃப் கார்னர் எடுத்து பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்கும். ஒரு சைடில் பெருசாக இருக்கும், ஒரு சைடில் பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்கும். இப்போ நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்க வேண்டிய இடம் வந்து இந்த குட்டியான ஆல்ஃபபெட் டபிள்யூ மாதிரி லுக் அலைக்கில் இருக்கிற இந்த ஏரியாவை தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அது எப்படி ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, இந்த ஹோல் டபிள்யூன்னு நம்ம அசியூம் பண்ணுற அதை அப்படியே இந்த ஹோல் செட்டப்பே அப்படியே திருப்பி அப்படி போட்டுடணும். அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும்னா, ஸோ இந்த லேயரை நீங்கள் இப்படி மறைச்சி வச்சுட்டு இப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கேசல் மாதிரி இருக்கும். இங்கே ஒரு 6 பீஸ் உள்ள ஒரு க்யூப் இருக்கும், இந்த பக்கம் ஒரு எல், இந்த பக்கம் ஒரு எல் வர மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதில் என்ன அப்படின்னா, இந்த 6 க்யூப் இருக்க இடத்துல இந்த ப்ளூ இருக்கு இல்லையா, நான் ஃபிங்கர் வச்சுருக்கேன், இந்த ப்ளூ தான் நம்ம நார்மல் க்யூபோட பேஸில் வர இந்த சென்டர் காயின். இப்போ இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் தொடுற இந்த க்ரீனோட சென்டர் காயின் தான் இந்த ப்ளூ. இதை நம்ம தெரிஞ்சிட்டோமே நம்ம எப்படி இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறதுன்றது தெரிஞ்சிடும். ஸோ நான் சொல்கிறது என்னென்னா, பேஸில் உள்ள இப்போ இதுதான் பேஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இந்த எல்லோ தான் இந்த ப்ளூ. ஸோ இது தெரிஞ்சிட்டோம். அடுத்து இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இந்த பீஸை அப்படி ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்துடணும். ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அப்படி ப்ளீஸ் இப்போது நம்ம அந்த கேசல் பேட்டர்ன் கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கோம். இப்போது இதுதான் நான் அந்த க்யூபோட சென்டர் காயின் அப்படின்னு சொன்னேன். இப்போது நெக்ஸ்ட்டு இந்த ஒயிட் இருக்கு இல்லையா, இதை நம்மளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடலாம். அதை மட்டும் இந்த ஒயிட் இருக்க பேஸை மட்டும் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுறேன். ஸோ இப்போ இது இப்படி இருக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு இதை இப்படி திருப்பிக்கிறோம், இந்த பேட்டர்னில் கொண்டு வந்துடுறோம். இந்த 3 அப்படியே பேக் சைடு எடுத்துகிட்டு போயிடும். இப்போ இப்படி எப்படி இருக்கும்னா, க்யூப் எப்படி இருக்கும், இப்போ நம்ம பேஸை விட இந்த 3 இருக்கு இல்லையா, இந்த 3 தான் இது பேஸ் ஆஃப் த க்யூபோட, இந்த 3 தான் இந்த 3. ஸோ அதுதான் இப்போ நம்மளோட பேஸ் நம்ம வச்சிட்டோம். இப்போ இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா 2 தான் இருக்குது, இன்னும் இந்த இது ஃபிக்ஸ் ஆகலை. ஸோ இந்த ப்ளூவை நீங்கள் ஃப்ரண்ட்டு கொண்டு வரேன், நான் கொண்டு வந்துட்டேன்னா. இப்போது இந்த 3 பண்ணிட்டோம், அதாவது இந்த க்யூபோட இந்த 3 பண்ணிட்டோம், சைடில் உள்ள இந்த 3 பண்ணிட்டோம். இது மட்டும்தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து இப்போ இது 3 பண்ணிட்டோம், இது 3 பண்ணிட்டோம். கீழே இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு கீழே வரப்போகிறது இல்லை, ஏன்னா க்யூபோட பேஸ் இதுன்னு சொல்லியாச்சு. இது வந்து பாட்டம் லைன். ஸோ இந்த காயின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு மேலே தான் இருக்க போகுது. கீழே இருக்க பேலன்ஸ் ஆஃப் காயின்ஸ் அப்படியே மேலே தான் போகுது. ஸோ அதனால் அதை மேலே எடுத்துகிட்டு வந்துடுறேன். மேலே எடுத்துகிட்டு இப்படி வந்ததுக்கப்புறம் கண்டினியூஸாக ஒரு 3 காயின் இங்கே இருக்கும். பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக 3 காயின் இருக்கும். அதை அப்படியே திருப்பி இந்த ஏரியாவில் போட போகிறோம். இந்த 3 கண்டினியூஸாக இருக்குது. ஸோ அது இந்த ஏரியாவில் போகுது. இங்கே ஒரு 3 கண்டினியூஸாக இருக்குது, அது இந்த ஏரியாவில் போக போகுது. அப்படியே பாருங்கள், இதை இந்த 3 அப்படி வைக்கிறேன், அந்த 3 அப்படி வைக்கிறேன். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த 3 இருந்தது, அது கூட சேர்ந்து 2 இருந்தது, இந்த ஒரு பீஸை மாற்றி இந்த லேயரை கொண்டு வந்தோம், அது கூட கண்டினியூஸாக இருந்த 3 அப்படி வச்சுருக்கோம், இந்த 3ஐயும் கண்டினியூஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே இப்படி பாருங்கள், இந்த 3 வச்சதுக்கப்புறம் இங்கே உள்ள காயினை நீங்கள் நவுத்தி வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் மாதிரி இப்படி கொண்டு வரலாம், 4 ஸ்கொயர் மாதிரி. இந்த 4 ஸ்கொயரும் நம்மளோட பேக் சைடில் உள்ள இந்த 4 ஏரியாவுக்கு போக போகுது. இந்த 4 ஏரியாவுக்கு இங்கே இருக்க இந்த 4ம் அப்படியே இந்த 4 ஏரியாவுக்கு போக போகுது. எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அப்படியே திருப்பி இந்த 4ஐயும் கொண்டு போய் அங்கே ப்ளேஸ் பண்ண பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 லேயர்ஸ், கீழே லேயர், அதுக்கு நடுவில் உள்ள மிடில் லேயரை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே இதெல்லாம் அப்படி தானாக அப்படி மடிச்சிங்கனாவே அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதான். ரொம்ப